ப்ரெஸ்ஸுன்னு ரிப்போர்ட்டர்னு எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறோம், யாரையும் பிரித்து பார்க்கல. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிக்காதீங்கண்ணே, நீங்கள் எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு. கரெக்டுண்ணே? நான் ரிப்போர்ட்டர் தான் சொல்கிறேன் தவிர அதுக்குள்ளே பிரிக்க விரும்பலை, எங்களுக்கு பிரிக்க தெரில. உங்களுக்கு நன்றி சொல்லவே தெரியாமல் இருக்கும். ஓகே, உங்களுடைய ஆதரவுங்கிறது எப்பவுமே எங்களுக்கு வேணும்னு சக்ஸஸ் மீட்டை தாண்டி இது ஒரு தேங்க்ஸ் மீட்டாக இருக்கணுங்கிறது தான் முடிவு எடுத்தாப்புல. பிரபா வந்து இதை ஆரம்பிக்கும் போது ஒரு நண்பனா சொன்னதை விட நீ அதிகமாக செலவு பண்ணுறியோ, ஏன் இப்படி பண்ணுற, என்ன ஏதுன்னு ஒரு நாள் ஷூட்டெல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது கேட்கும்போது, இவ்வளோ வருஷம் எதுக்காக நம்ம வந்தோம், எனக்கு பிடிச்சிருக்கு, இதுலேருந்து காசு வருமானு தெரில, நான் நம்புகிறேன், முக்கியமாக இந்த படக்குழுவை முழுமையாக நம்புகிறேன், இவங்க எனக்கு ஒன்று எடுத்து தருவாங்கன்னு முழுசாக எடுத்தாப்புல. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரிவ்யூஸும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. Z5ல குறைந்த காலகட்டத்தில் அதிக வாட்ச் டைம் வந்த ஒரே ஒரு முதல் தமிழ் வெப் சீரிஸ் சட்டமும் நீதியும். இது வந்து ஒரு ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு காரணமும் நீங்கள் தான், உங்களுடைய ரிவ்யூஸும் உங்களுடைய செய்திகளும் மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் பேசுகிறத விட இது எல்லாத்துக்கும் காரணமான 18 கிரியேட்டர்ஸுடைய ஃபவுண்டர்ஸ், சட்டமும் நீதியுமுடைய ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே என்னுடைய நண்பன் நண்பி தான். சசிகலா பிரபாகரன் அண்ட் பிரபாகரன் இருவரையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். உங்கள் கை கொஞ்சம் நீங்க வாங்க. ப்ரொடியூசரை நான் வாட்ட போட்டணும்னு சொல்ல முடியாது, கணவரை நீங்க கூப்பிடலாம். சசி வாங்க, முதல்ல நீங்க பேசலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான், அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங், நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன் டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்குது எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டியிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமாக நான் கொடுப்பேன். டே இந்த ஒர்க் இதை பார்க்குறியானா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சானா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமாக உழைப்பாங்கிறத வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் முதல் முறையாக இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையாக வந்து இது ஆரம்பமாக நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிரபா. அண்டு டீம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னப்பா இவர் இப்படி நேற்று தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார். இப்படி உட்காந்தவர் தான் கால் நீட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு. என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு. இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவார். சொன்னேன் இருமா வெயிட் பண்ண, அடுத்தடுத்து என்னன்னு போகுது, 2 எபிசோட் தான்மா இருக்கு, 5வது எபிசோட்ல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப அவர் எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அமேசிங். நான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ரசிச்சேன்னா அந்த கிளைமேக்ஸ், அந்த உட்காந்து அந்த டீ கொண்டு கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்மைல், ஓ ரியலி லவ்லி சார். நான் வந்து ஐயோ அம்மா ஒரு மாதிரி எனக்கு அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு கண்கலங்க வச்சுட்டு பாருங்க. ரியலி சூப்பர் சார், சூப்பர். அண்ட் நம்ரிதா அழகி, எங்கள் ப்ராஜெக்டோடைய அழகி. ஸோ ரொம்ப சமத்து, ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின், எங்கள் குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின். ஸோ செட்டில் நீங்கள் போன ப்ரெஸ் மீட்லேயும் சரி இப்பவும் சரி போய் அவங்கக்கிட்டே தான் உட்காந்துருப்பான். அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது அழகான டைம் எதுவுமே வந்து கீழே உட்காருவாங்க, மேலே உட்காருவாங்க, அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அருள் சார், லவ்லி சார், ஒரு சூப்பரான வில்லன். அப்படி பாறையிலே வந்து எல்லாரையும் மயக்கிடுறீங்க. அண்ட் இவர்கிட்ட நம்ம வச்சுக்கூடாதுரா சாமி, ஒரு பாறையிலே நம்மளை முடிச்சிருவாருன்ற மாதிரி அவ்வளோ அழகாக உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கதை அவரை நோக்கி தான் போகுது. என் வெண்ணிலாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான நியாயம் வந்து அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடச்சிருக்கும். அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், தேங்க்யூ. அண்ட் பாவனா, லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லாருமே கேட்டுதாங்க, செட் இவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குது, கோட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து ரியல் கோட் மாதிரியே காமிச்சிருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான லவ்லி ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என் குழந்தை வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட உடனே இவன் யாரோ அப்படின்னு உடனே கத்துவா வீட்டில் உட்காந்துட்டு. அண்ட் எங்கள் மரியா டார்லிங், ஸோ மரியாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ நான் சொல்லணும். அழகான காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அசிஸ்டன்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், கோகுல் சார் எல்லாருமே வந்து விஷுவலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய தலை பாலாஜி சார், சூரிய பிரதாப் சாரும் இன்னும் வரல, ஸ்கிரிப்ட் ரைட்டர். அண்ட் ரியலி லவ்லி ஒர்க் சார். அண்ட் டீமை ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. அண்ட் ப்ரொடியூசருக்கு ஏற்ற ஒரு டிரெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அந்த 10 days தான் வந்து ஷூட் நாங்கள் பிளான் பண்ணினோம். 10 daysல வந்து ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 seconds எங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவைப்படுது, ஒரு 10 seconds, இன்னும் ஒரு 30 seconds ஃபுட்டேஜ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நாங்கள் வந்து அந்த
திரும்ப ஒரு 2.5 days நாங்கள் வந்து ஷூட் போனோம். இல்லைன்னா 10 days பிளான் பண்ணபடி 10 daysலேயே முடிச்சாரு. பேய்த்தனமாக அவரும் உழைச்சாரு. அண்ட் செட்டில் வந்து எல்லாருமே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். என் புருஷனும் டிரெக்டரும் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்படியே சுத்திட்டே இருப்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 daysல வந்து யாருப்பா டிரெக்டர் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் மட்டும் கண்ணில் காணவேங்கிற மாதிரி இருந்துச்சு. சுத்திக்கிட்டே இருப்பாரு. ரெடி 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 ரெடிம்பாரு. ஐயோ, அதுவும் ரொம்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும். அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு April end அண்ட் May 1st monthல வந்து இது நாங்கள் ஷூட் பண்ணோம். ஐயோ முடியல, அந்த அந்த எங்களுக்கே முடியல. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சரவணன் சார், அருள் சார் அண்ட் நம்ரதா, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷூட் பண்ணதுக்காகவே ரியலி தேங்க்யூ ஸோ மச். அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும். அந்த செட்டில் வேறு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். எப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியக்குறி. அதுக்கான விட எல்லாமே இந்த சக்ஸஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கானான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுலேருந்து என் பண்ண வரைக்கும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஜீ தமிழில் வந்து நான் ஒரு ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஜீ தமிழ்ல ஆக்ட்ரஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் ஆயிருக்கேன். ஸோ ஜீ தமிழுக்கும் ஜீ5க்கும் என்றைக்குமே ரொம்ப 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 நன்றி. கௌஷிக் சார் அண்ட் சிஜு சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் கூடவே ஹெல்ப் பண்ண பிரீத்தி அவங்களுக்குமே தேங்க்யூ. அண்ட் என்டையர் ஜீ ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றிகள் எப்போவுமே தெரிவிச்சுட்டே இருப்பேன். ஜீல நான் என்டர் ஆகி இதோட 13 years ஆகுது. ஸோ 13 years இந்த ஜீ தமிழில் வந்து நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் எப்போவுமே வந்து நான் ஒரு ஆங்கராக தான், நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நின்று பேசியிருக்கேன். உங்கள் முன்னாடியே நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசராக, என் புருஷன் என்னை ப்ரொடியூசர் ஆக்கி இங்கே ஒரு ப்ரொடியூசராக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி எப்போவுமே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பிக் 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 தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாருக்குமே. அண்ட் ப்ரெஸ்க்கு எப்போவுமே என்னுடைய தேங்க்யூ சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நன்றி சசி. இப்போ ஆக்சுவலான ப்ரொடியூசர் என்னுடைய நண்பன் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சாதாரண முயற்சியை உங்களுடைய ஆதரவால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதற்கான செய்திகள் எல்லாம் பின்வரும் நேரத்தில் நான் சொல்கிறேன். பிரபாகரன் மேடைக்கு வரவும். கொஞ்சம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினேன். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நண்பனை சொன்னவனே கோவம் வந்துருச்சு. அதான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உண்மையாக உழைச்சா அதுக்கு பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு சாப்பிட்டீங்களா எல்லோரும்? சாரிங்க, கொஞ்சம் ஃபுட்டு லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த எங்கள் டீம் சரவணன் அண்ணன், ஏன்னா அண்ணன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டதை விட நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் படத்தையும் ஃபுல் இந்த வெப் சீரிஸையும் எங்கேயோ தேடி போயிட்டீங்க. தமிழில் ஆரம்பித்த இந்த வெப் சீரிஸு தெலுங்குலேயும் ஹிந்திலையும் டப்பிங் நியர்லி முடிய போகுது. அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நம்ம மக்கள். அவங்க சரியாக கொண்டு போனனால தான் தமிழ்நாட்டில் ஆரம்பித்ததை பேன் இந்தியாவை ஆக்கிட்டாங்க. சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது. ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிங்கண்ணே. ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா ஷூட் போகிறப்ப கூட நான் உரிமையாக கேட்டேன், அண்ணே ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணலாமான்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு சேலரி இருக்கும். நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது, எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொன்னீங்க, செயலில் காமிச்சிங்க. நன்றிண்ணே. எங்கள் ஹீரோனி மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம். ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ். எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணீங்க. வில்லன் சார், நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களை ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் பர்சன் நீங்கள். நன்றி சார். குப்புசாமி என்ன,
நீங்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க. அவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டு இருப்ப கூட தம்பி சந்தோஷமாக இருக்கேன் நான் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப எனக்கு காம்ப்ளண்ட் பண்ணிச்சுங்க. எங்கள் காசு நிதி இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அது அவ்வளோ ஏன் இவ்வளோ பேசுனா ரொம்ப உரிமையாக பழகிட்டோம் ஒரு ஃபேமிலியாக. இதில் பார்த்த கோர்ட்லாம் வந்து செட்டுன்னே சொல்ல முடியாது. அந்தளவு எங்களுக்கு ஆர்ட் எடுத்து பயங்கரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். முடிஞ்சிட்டு சார் அந்த ஒரு சாங் போதும். இவன் யாரோ வந்து நாங்களும் உங்களை பார்த்து கேட்க மாதிரி ஆயிடுச்சிங்க. இயக்குனரே நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம். உண்மையிலே இதை வந்து 12 நாளில் முடிச்சிருக்கவே முடியாது இவர் இல்லைன்னா. அது ரொம்ப உண்மையான வார்த்தை. நான் அவர்கிட்ட ஒரு விஷயமும் கேட்கும்போது டார்லிங் ஓகே நல்லா இருக்குங்களா ஓகேவா தான் கேட்பேன். செட்டில் இவர் சாப்பிட்டு நானும் பார்த்தது இல்லை. டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் அது ஓரமாக தான் இருக்கும். அதிகபட்சம் தலைவர் பண்ணுறது எல்லா ஓரமாக பே பண்ணுற வேலை பண்ணாலும் உங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தது கிடையாது. இவருக்கு இன்னொரு பெரிய பேக்போனாக இருந்தது எங்கள் டிஓபி என்ட்ரியா. 2 பேரும் ஒரு 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 அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணாலும் என்ன தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணாலுமே உங்கள் ஹார்ட் ஒர்க் எல்லாருமே நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாம் பார்க்குறப்போ யார் யார் எப்படா எடுத்தாங்க இந்த மாதிரி அதுக்கெல்லாம் சினிமாவில் விடாதீங்க 12 நாள் எடுத்து எப்படிங்க போகிறான் அவன் அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக தூங்கணும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நியூஸ் வந்திருக்கும். அப்புறம் மறந்துடாதீங்களையும். அப்புறம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய மனைவி. நன்றிலாம் சொல்ல மாட்டேன், அதை சொல்லி பிரிக்க விரும்பல. இவங்கிட்ட நல்ல பேர் அவங்களுக்காண்டே ஓட ஆரம்பிச்சாங்க. அதான் உண்மை. சீரியஸாக ஒரு விஷயமும் என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு கணக்கு பார்க்குறப்பையும் செட்டில் செலவு பண்ணும்போது வந்து கேட்குற ஒரே கேள்வி தான், எதுக்கு செலவு பண்ணுறேன்? ஒரே கேள்வி மட்டும் தான் வரும், வேறு எந்த கேள்வி வந்ததில்லை. நான் உண்மையிலே நைட்டு ஒரு 12 மணிக்கு இருக்கும் தலைவர் ஓடிடியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன். ஜி ஃபேவரேட்டில் வெப் சீரிஸில் இந்தியாவில் நம்பர் 1 வந்துச்சு. நம்ப மாட்டேன்ட்டா. சும்மா போய் சொல்லாத, நீ ஃபோட்டோஷாப் பண்ணுறேன்ட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நான் பேசிக்காக விஸ்காம் படிச்சு தான் வந்தேன். ஸோ சினிமான்னு தான் பிடிக்கும் எனக்கு. அதை பிரித்து பார்க்க விரும்பலை. நானும் சரி பாபி சேரன் நான் சப்போஸ் யாரையா சொல்ல விட்டாலும் மன்னிச்சிருங்க. ஜி அதுக்கப்புறம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ இந்த தடவை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம், நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் உன்னை நம்புகிறேன்னு சொன்னாங்க. வெளில ஒரு வேர்டிங்ஸ் பார்த்துருப்பேங்க, மோர் தென் மணி ட்ரஸ்ட் இஸ் பவர்ஃபுல். இதுக்கு அர்த்தம் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு ஒரு காதலிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லலாம் தான் 1000 சொல்லலாம். பட் நம்புகிற விஷயத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல முடியும். நான் உங்களை எவ்வளோ நம்புகிறேன்ட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஒரு 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 ஊரில் வந்து ரோடு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, பஸ்ஸு போகுமா போகாதான்னு தெரியாது. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த ஊரில் மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் இருந்தாலும் காலைல 6 மணிக்கு பேப்பர் இருக்கும். ஸோ இது ஒன்று போதும், நீங்கள் அவங்கள எவ்வளோ உழைச்சிட்ருக்கீங்க. அந்த 6 மணி பேப்பர் இதுவரையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆனதில்லை. ஸோ நீங்கள் உழைக்கிறதுக்கு பணத்தை காட்டியும் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு நம்பிக்கை. நீங்கள் எது போட்டாலும் நாங்கள் நம்புவோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இங்கே நடந்தது. இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக கொண்டு போய் விட்டீங்க. அது ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்து நான் என்ன பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அதுக்கு மாதிரி இதே மாதிரி டேரக்டர் கிடைப்பாரான்னு தெரியாது. அப்புறம் ஜி டீமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் சொன்ன டயத்தில் எங்களுக்கு சில விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்து, டிவிலையும் சரி அடுத்து போகிறப்பையும் வரப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஓடிட்லேயுமே வந்து பேனர் போடவே மாட்டாங்க. ஜி நாங்கள் உழைச்சதை மதித்தனால தான் எல்லாத்துலேயுமே 18 டேஸ் நீங்கள் பேனர் போட்டாங்க.
ஸோ நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க காட்டின்னு நல்ல ப்ரொடியூசரை வரவேற்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி. ஓகே, இல்லை அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு சொன்னார். இனி படக்குழுவில் டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அப்படியே ஒவ்வொருத்தராக நான் அழைக்க போகிறேன். மேடையில் வந்து அவங்களுடைய நன்றிகளை உங்களுக்காக தெரிவிக்க போகிறாங்க. முதல்ல காஸ்டியூம் டிசைனர் மரியா. இல்லை, நீங்கள் இன்றைக்கி தான் பெண் போல் உடை அணிந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களை தான் மேடையில் ஏற்றி முதல்ல பேச வைக்கணுங்கிறது அவா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுவுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமும் நீதியும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிருக்க முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸஸ் சசி அண்ட் பிரபா அண்ட் த டைரக்டர் பாலா, தேங்க்யூ. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ மரியா. அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் பாப்னா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஃபார் த தேங்க்ஸ் மீட். Thank you to our producers, Sasi ma'am and Prabha sir, Balaji for the whole direction and team எல்லாம் செட் பண்ணதுக்கு. And sorry, thank you to Maria ma'am, Gokul and Vibin. And thank you to Surya Pratap, our writer, and our cast, Sarvan sir, Namrata ma'am. Thank you for your coordination. And thanks to my team, my assistants, and I'd like to say thanks to my mentor, Sami sir, for everything that I know. Yeah, thank you. தேங்க்யூ பாவனா. அடுத்து ஒரு முழு நீளமாக இந்த 15 நாளில் இவங்க ஷூட் பண்ணதை ரொம்ப நேர்த்தியாக நம்மளை பார்த்து ரசிக்கும்படி எடிட் செய்த எடிட்டர் ராம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஹாய் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாலாஜி அவருக்கு முக்கியமான தேங்க்ஸு. ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி விபின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாலாஜி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. அண்ட் விபின் ஆல்சோ தேங்க்யூ. அண்ட் மை டீம்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஐ நோ ப்ரோ. அடுத்தபடியாக இசை. அந்த ஒரு தீம் எங்கே கேட்டாலும் ஒழிச்சிட்டே இருக்குது. லெட்ஸ் வெல்கம் த மியூசிக் டைரக்டர் விபின் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, my thanks to my parents. Second, my guru, James Vasantan sir. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் வாஸ் அ ஜேர்னி. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல், கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் தேவர் இன்வால்வ் அண்ட் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார், நமிதா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம், டிஓபி, எடிட்டர் சார், காஸ்டியூம், அப்பா அண்ணா, அவங்க எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் நீதி. அண்ட் ஃபைனலி த டைரக்டர் பாலாஜி, who is my very close friend from my childhood. Thank you Balajine for bringing me here. Thank you so much. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக டிஓபி, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஆஹா, அவருக்கு ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் கோகுல் கிருஷ்ணா ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீட் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்குது. எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய தேங்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து சினிமா ஊடக நண்பர்களுக்கும், ப்ரொடியூசர்ஸ் உங்கள் 2 பேருக்கும், அதுக்கப்புறம் பப்ளிக், இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல். ரத்தின சுருக்கமாக முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்தபடியாக இவருடைய இந்த கேரக்டர் இப்படி நம்மளை மிரட்டுமா அப்படின்னு எபிசோட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. வெரி டிஃப்ரெண்ட்லி ட்ரைட் வில்லனாக மிரட்டின திரு அருள் டி சங்கர் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியுமனில் அவர் வந்து அசிஸ்டண்ட் அசோசியேட்னு நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜிலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி. சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கேருந்து லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபா சாரை நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அவரை பற்றி மீதி எதுவுமே தெரில, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னே அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணன் அண்ணன்ற, நீ அண்ணன் கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவர் ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கேன், இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஒரு வேளை ஹீரோயினாக இருக்கும் போல இதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரம் பட்டை கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக. என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலாக. நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும் ஆக்சுவலாக. இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அகெயின். இதை தாண்டி வேறு யாரோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒருத்தர் உட்காரும்போது பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போராட்டம்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் என்ன பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது, உங்களோட நான் மோதன ஒரு படத்தில். ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிடுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல். எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017க்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களே அந்த இது வரல ஆக்சுவலாக, மீதியெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா. அடுத்தபடியாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, இந்த பொண்ணு இங்கேயும் நான் பார்த்துருக்கிறேனே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற மாதிரியான ஒரு முகம். ஹீரோயின் நம்ரதா அவர்களே அன்போடு மேடை கலைக்கிறோம். ஹலோ, ப்ரெஸ் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் C5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார், இப்படி ஒரு கதையை எழுதி நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சாருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ஏடிஸ், டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் as a ஹியூமன் பீயிங் இஸ் ஸோ அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம். as an actor as well. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில். அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir. And எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்தபடியாக கதையின் நாயகன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர், சிங்கிள் ஹேண்டடாக சிக்ஸர் அடிச்சிருக்காரு, அன்புக்குரிய சித்தப்பு சரவணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஸோ இவர் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தையும் பண்ணுவார் பேசி முடிச்சதுக்கப்புறம். ஆனால் நீங்களே அதை சொல்லிடுங்க முடிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான். எனக்கு 90ல் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90ல் எப்படி எழுதுனாங்களோ, எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல
எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும், அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டரு, இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரம்லாம் நேரமே இல்லை. அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டமும் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ZEE5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். அந்த இப்போ வந்து அந்த தெலுங்கு வெர்ஷன் அது வந்து பார்க்கலாமா? போடுங்க. நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொல்லணும்னாக்க சட்டம் என் கையில்னு ஒரு படம், சதி சார் நடித்த படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து 34 வருஷம். 34 வருஷ உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு வந்து எங்கள் தம்பி இருந்தால் ஷேக் அவர் தான் நான் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமாக இருந்து போன ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி எனக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்குது. சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமியான உருவாக்கி விட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம், உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம் அவங்க, அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துக்கிட்டு என் டயலாக் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பைச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடல் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருன்னே தெரியாதவங்கள வாங்க குப்புச்சாமி நீங்கள் தானே குப்புச்சாமி, இந்த வெப் சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகர் அவங்க அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன், எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டமாக பேசுனா மன்னிச்சுக்கங்க. வரேன். நன்றி. அடுத்ததாக சவுண்ட் டிசைன் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெட்டாக இருந்து பண்ண ஹரிஹரன் அவர்களை அழைக்கிறோம் பேச. ஹலோ எவ்ரிவன். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது பிரபா ப்ரோக்கு தான். ப்ரொடியூசராக எனக்கு வந்து ப்ரொடியூசர் பிரபா ப்ரோ அப்படின்ற மாதிரியே இருக்காது, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கும். ப்ரோ ஒரு அவசரம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மியூசிக் ட்ராக் வந்து. ஸோ இட் ஹெல்ப் மீ டு மேக் மோர் குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்.
ஸோ தேங்க்யூ ஃபார் யூ. தென் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் இதை வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கொண்டு போன பிரபா ப்ரோவுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் Z5 கௌசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஹரிஹரன், நன்றி. அடுத்து யாரும் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 பேர் தான். அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து அடுத்து வந்து பேச போகிறாரு. கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பத்திரிகை மற்றும் சினிமா ஊடகங்களுக்கு நன்றி. ஆக்சுவலி நான் என்னோடய ஃபஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரி எனக்கு தான். ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு இது மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு ரசிகலா, 2 பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது. அண்ட் ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து அவரை நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார். ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம். ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நமர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்டு அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது. எல்லாருக்கும் நன்றி, ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என் டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என் டைரக்ஷன் டீமுக்கு நன்றி. மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மட்டும்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு. ஐ வில் டூ சம்திங். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக படக்குழுவில் இவர் இல்லை, ஆனால் பிரபாவோட வாழ்க்கையில் நீண்ட வெகு காலமாக இவர் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஒரு மென்டாரா, ஒரு பிரதர்ஹுட்டோட பல விஷயங்களில் நாங்கள் எல்லாருமே சினிமாவுக்காக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரை நாங்கள் பார்த்து வியந்தது உண்டு. இன்னுமே நடிப்பில் மட்டும் இல்லை, பொதுப்பணிகளையும் களப்பணிகளையும் இவர் வந்து அவருக்கான ஒரு நேர்த்தியான செயலை செஞ்சிட்ருக்காரு. சௌந்தர் அண்ணாவை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தோட. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், வி யூஸ் டு கால் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, சொல்லட்டுமாடா? ஓகே, சொல்கிறேன். ஜாலியாக நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான், 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படி தான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை, என்னோட மச்சினை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஆனால் என்ன பார்த்து தான் எனக்கு சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ளே வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ளை நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கும் சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தான். ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணிட்டு தான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. அவன் கேரக்டரை எப்படி தான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்மக்கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும்.
ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்ஸஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா இங்க? இல்ல மாமா வாங்க. இல்ல வாங்க வாங்க, நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க, தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையா பிறக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்க மாமா, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல, தாய் தகப்பன் இல்லாம இல்ல. அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபாவை. இது வரைக்கும் நான் பிரபாக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது. இன்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது. ஸோ இவரை வந்து நீங்கள் கை தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை. தேங்க்யூ மாமா. இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்ககிட்டே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு, அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு. இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல சினிமாக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்க. இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுக்குமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன். என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான். உண்மையிலே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க, ஃபினான்சியர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்போ நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, ஆக்டர் இருக்காரு. கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். சான்ஸே இல்லை அந்த படம் நீங்க என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா தெரியும், அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்பிள்ள. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார், நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார், இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன். இதே 15 நாளில் 20 நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம் வாங்க. நான் வந்து முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்தார், சம்பளமே வாங்காமல் நடித்தார். 17 வருஷம் ஆச்சு. இவர் நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சுப்பேனே. 500 படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பாரு. அவர் சொன்னது உண்மைதான், படத்துல வருமா வரதா தெரியாது, ஆனா சின்சியரா நடிப்பாரு. சினிமா மட்டும்தான் தெரியும், சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. பருத்திவரன்ல ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்போ பல்ஸ் பாக்குறதுக்கு பாலிஷா இருக்கா சித்தப்பு, எப்படி சித்தப்பு நீங்க? அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலரா இருக்கா. இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையா ஓடிக்கிட்டே இருந்துவாரு. சினிமாவை மட்டும்தான் எனக்கு தெரியும், சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபானுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுல சூப்பரா பண்ணியிருக்கான். எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவை மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல, அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணுமாப்புல. வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன்.
கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டயலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாக்காக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கு, நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது, சட்டத்தில் இடம் இருக்கு. அந்த செய்திக்கும் நன்றி, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன், அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசலை, ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்தில் இருக்கு, பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட், சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே? இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத் லேப போடுங்க, நம்ம பத்திரிகைகளோட கிளிப்பு அங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.